உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லெட்டர், அதாவது கடிதம். நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தலைப்பு கடிதம், அதாவது லெட்டர். பொதுவா லெட்டர் என்பது ஒரு ஃபெமினா வார்த்தையாகும், அதாவது பெண்பால் வார்த்தையாகும். அதனால இதை நம்ம சொல்றதுன்னா லேத்தர்ன்னு தான் சொல்லணும். டெல்ஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் எக்ரீத்தில் இந்த லேத்தர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது தெரிஞ்சாதான் நம்மளால் டெல்ஃப் எக்ஸாமை பாஸ் ஆக முடியும். இந்த டெல்ஃபி எக்ஸாமில் டெல்ஃப் ஆவில் அதிகபட்சமாக 60 மோ வரைக்கும் நாம் எழுதணும். இதே போல் டெல்ஃப் ஆதோவில் அதிகபட்சமாக நாம் 80 மோ வரைக்கும் எழுதணும். கடைசியாக டெல்ஃப் பேயாவில் அதிகபட்சமாக 160 மோ, அதாவது வார்த்தையை நாம் எழுதணும். இப்பேற்பட்ட கடிதத்தை தான் நாம் எழுதுறதுக்கு கடிதம்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னன்றத இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். கடிதம் ஏதேனும் ஒரு செய்தியை ஒருவர் மற்றவருக்கு எழுதி அனுப்புவது கடிதம் என்கின்றோம். கடிதம் என்பது நம் விருப்பம், வேண்டுகோள், தேவையை மற்றவர்களுக்கு எழுத்து வடிவத்தில் தெரிவிப்பதே கடிதத்தின் முக்கிய அம்சம். இதன் மூலம் நேருக்கு நேர் பேசாமல் நாம் கூறும் தகவலை மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். நம் கடிதத்தை நிரந்தரமாக பதிவு செய்ய முடியும். இப்போ நான் சொன்னது மூலமா உங்களுக்கு கடிதம்னா என்ன, எதற்கு அதை நாம் பயன்படுத்துகிறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கடிதம் பொதுவாக 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது லெட்டர் இன்ஃபார்மல் ஓ லெட்டர் பர்சனல். இரண்டாவது லெட்டர் ஃபார்மல். வாங்க அடுத்தது நம்ம அதனுடைய வகைகளுடைய விரிவாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெட்டர் இன்ஃபார்மல் ஓ லெட்டர் பர்சனல். லெட்டர் இன்ஃபார்மல் என்பது நாம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் எழுதும் கடிதம். பெரும்பாலும் இந்த கடிதத்தில் நாம் பயன்படுத்தும் எழுவாய், அதாவது சுஜே, நீ, அதாவது தி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இந்த வார்த்தை டெல்ஃப் எக்ஸாமுக்கு மிகவும் முக்கியமான வார்த்தை. ஏன்னா நமக்கு பர்சனல், அதாவது இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருந்தால் இதில் சுஜே, நீ, அதாவது தி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஊ என்ற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த லெட்டரில் நாம் நமது நண்பர்களுக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எப்போ நாம் நம்ம நண்பர்களுக்கு லெட்டரை நம்ம எழுதுகிறோமோ அப்போ ஊ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக தி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்பா, அம்மா போன்றவர்களுக்கு எழுதும் பொழுது மட்டும் நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அது தவிர்த்து நாம் நம்மளுடைய எக்ஸாமில் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது.
நம்மளை விட பெரியவங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு லெட்டரை எழுதும் பொழுது டியூ தான் பயன்படுத்தணும். கீழே கொடுத்துள்ள கடித வார்த்தையை பயன்படுத்தி கடிதத்தை அமைக்க வேண்டும். முதல்ல லியூ எதத், இடம், தேதி. இரண்டாவது ஃபார்முல் த ஊர்ச்சூர், ஆரம்பிக்கும் வார்த்தைகள். மூன்றாவது கார்ப் த லெட்டெக்ஸ்ட், கடித செய்தி. நாலாவது ஃபார்முல் த பொலித்தஸ், நன்றி வார்த்தைகள். ஐந்தாவது சிக்னேச்சர், கையெழுத்து. நீங்க இந்த ஐந்தையும் கண்டிப்பா நினைவில் வச்சு தான் இந்த பர்சனல் லெட்டரை எழுத முடியும். இந்த ஐந்தையும் வச்சு நாம இப்ப ஒரு சாம்பிள் ஸ்ட்ரக்சர் லெட்டரை நம்ம இப்ப பார்க்கலாம். இதுதான் பர்சனல் லெட்டரை எழுதுறதுக்கான அமைப்பு முறை. இந்த ஸ்ட்ரக்சரை, அதாவது இந்த அமைப்பு முறையை நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கிட்டா நீங்க எளிமையா பர்சனல் லெட்டரை அமைக்கலாம். முதல்ல இடம், தேதி நாம குறிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் வார்த்தையை தொடங்கி அதில் கடித செய்தியை சொல்லிட்டு முடிக்கும் பொழுது நன்றி வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு கடிதத்தை முடிக்கணும். இதுதான் பர்சனல் லெட்டருடைய அமைப்பு முறை. La lettre informelle, கடிதத்தில் பயன்படுத்தும் சில வார்த்தைகளை இப்போது நாம பார்க்கலாம். நான் ஒரு 15 எடுத்துக்காட்டை இதில் நான் சொல்லியிருக்கேன். இது பொதுவாக நீங்கள் லெட்டரில் பயன்படுத்தும் வார்த்தை. ஒரு 80 வார்த்தை பயன்படுத்தணும் டெல்ஃபோ ஆதோவுக்குன்னா இதுலேருந்து நீங்கள் ஒரு 25லேருந்து 30 வார்த்தையை எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது லெட்டருக்கு பொதுவாக காமனாக பயன்படுத்தும் வார்த்தை. Salut, chère madame, chère Sophie, salut Raju, cher collègue, cher Raju, n'oubliez pas de m'écrire, écrire-moi vite, je pense bien à toi, j'espère que tout va bien, amicalement, tout à vous, à bientôt, à tout à l'heure, je t'embrasse, prends soin de toi, je t'aime. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சிம்பிளாக இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நமக்கு கேட்கக்கூடிய கேள்வியிலிருந்து நாம் பயன்படுத்தும் வார்த்தையை பயன்படுத்தி நாம் இந்த மாதிரி லெட்டரை அமைக்கணும். வாங்க அடுத்தது ஃபார்மல் லெட்டரை எப்படி நம்ம எழுதுறதுன்றது பார்க்கலாம். La lettre formelle. La lettre formelle என்பது அலுவலகம், வணிகம், பிரச்சனை, நல்லெண்ணம், தகவல் போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது எழுதும் கடிதம். இந்த கடிதத்தில் நாம் பயன்படுத்தும் எழுவாய், அதாவது சுஜே, நீங்கள், அதாவது ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த லெட்டரில் தூய வச்சு நாம் ஒரு வாக்கியத்தை எழுதுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இது நம்ம கோரிக்கைக்காக எழுதுகிற ஒரு லெட்டரு. இதில் நாம் அஃபிஷியலாக சொல்லக்கூடியதுனால இதை நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்ம வாக்கியத்தை அமைக்கணும். கீழே கொடுத்துள்ள கடித வார்த்தையை பயன்படுத்தி கடிதத்தை அமைக்க வேண்டும். இப்ப சொல்ல போற இந்த 8 ஸ்டெப்ஸையும் நினைவில் வச்சு தான் நாம இந்த லெட்டரை அமைக்க முடியும்.
முதல்ல au nom et coordonnées de l'expéditeur அனுப்புனர். இரண்டாவது coordonnées du destinataire பெறுநர். மூன்றாவது ville et date இடம் தேதி. நாலாவது objet கடிதத்தின் பொருள். ஐந்தாவது formule d'appel பெறுநரின் பதவி பெயர் மரியாதைக்குரியது. ஆறாவது corps de la lettre கடித செய்தி. ஏழாவது formule de politesse நன்றி வார்த்தைகள் அல்லது மரியாதைக்குரிய வார்த்தைகள். எட்டாவது au nom et signature உங்கள் பெயர் கையெழுத்து. இந்த 8 ஸ்டெப்ஸை வச்சு தான் நாம் ஃபார்மல் லெட்டரை அமைக்க முடியும். வாங்க ஃபார்மல் லெட்டருடைய அமைப்பு முறையை பார்க்கலாம். இப்போ நாம் லெட்டர் ஃபார்மலுடைய கடிதத்தின் அமைப்பு முறையை பார்க்கலாம். முதல்ல அனுப்புனருடைய டீட்டெயில்ஸு, அதுக்கு அடுத்தபடியாக பெறுநருடைய டீட்டெயில்ஸ், அடுத்தது இடம் தேதி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒப்ஜே அதாவது கடிதத்தினுடைய பொருள். நாம் என்ன லெட்டர் எழுதுகிறோமோ அதை சுருக்கமாக ஒரே வரியில் சொல்கிறது தான் கடிதத்தினுடைய பொருள் என்பது அதனுடைய அர்த்தம். அதுக்கு கீழே நாம் யாருக்கு லெட்டரை அனுப்புகிறோமோ அவங்களுடைய பதவியினுடைய பெயரை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேயருக்கு ஒரு லெட்டர் எழுதுறதா இருந்தால் மிஸ்ஸியூ le மேயர்னு சொல்லலாம். இல்லை பொதுவாக நம்ம மற்றவங்களுக்கு எழுதுறதா இருந்தால் மிஸ்ஸியூ மதாம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே கடித செய்தியை எழுதணும். முடிவில் நன்றி வார்த்தை அல்லது மரியாதைக்குரிய வார்த்தையை வைத்து நாம் கடிதத்தை முடிக்கணும். அதுக்கு கீழே நம்மளுடைய பேரை எழுதி நம்மளுடைய சிக்னேச்சரை செய்யணும். இதுதான் லெட்டர் ஃபார்மலுடைய அமைப்பு முறை. இந்த 8 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெட்டரை நீங்கள் ஈஸியாக அமைக்கலாம். லெட்டர் ஃபார்மல் கடிதத்தில் பயன்படுத்தும் சில வார்த்தைகளை இப்போது நம்ம பார்க்கலாம். முதலாவது மதாம், மிஸ்யூர். இது ஃபார்மல் தாப்பலுக்கு அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. சின்சியர் சலிட்டாசியோன், பியன் கோர்டியல்மா, veuillez croire à l'expression de mes sentiments les meilleurs. Je vous prie d'agréer, madame, l'expression de ma considération distinguée. J'attends votre réponse. Cordialement, Monsieur le Maire. இது போல வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நாம் லெட்டர் ஃபார்மலை அமைக்க வேண்டும். இந்த 2 லெட்டருடைய ஸ்ட்ரக்சர் அதாவது அமைப்பு முறையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக லெட்டரை நம்மளால் அமைக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோவிலிருந்து கடிதம்னா என்ன, அதனுடைய வகைகள் அதாவது பர்சனல், ஃபார்மல் லெட்டருடைய அமைப்பு முறைகளை, அதனை பயன்படுத்தும் விதத்தை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பொதுவாக டெல்ஃபு ஆதோ வரைக்கும் மேக்சிமம் பர்சனல் லெட்டர் தான் கேட்பாங்க. டெல்ஃபு பேயாவுக்கு ஃபார்மல் வரலாம் அல்லது ஆன்ஃபார்மலும் வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும்
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க இருப்பது ப்ரொடக்ஷன் எக்ரித் தில்ஃப் ஆதோ முதல் லெத்ரு. என் சேனலுக்கு யாராவது புதியவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் யாராவது என்னுடைய பழைய வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தால் பிளேலிஸ்டில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. அதில் தான் நான் டிவிஷனாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெல்ஃப் சம்பந்தமாக, அதாவது எக்ஸாமில் எத்தனை டிவிஷன் இருக்கும், அது எப்படி எழுதுறது அப்படின்னும் ஃப்ரான்ஸில் எங்கே எழுதுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பட்டனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ப்ரொடக்ஷன் எக்ரித்ன்றது டெல்ஃபில் 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டு. இது எழுதக்கூடிய எக்ஸாமு. இதில் ஒரு சுஜே கொடுத்துருவாங்க. அதில் டெல்ஃபு ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது ஆதோ பேயா அது போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வார்த்தை, அதாவது எழுதுகிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஒரு சுஜேவுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் எக்ரித் எழுதுறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். Sujet 1. Vous écrivez une lettre à un ami français pour l'inviter dans votre pays pendant les vacances. Vous lui parlez des activités que vous pouvez faire ensemble. நீங்கள் ஒரு லெட்டரு உங்களுடைய ஃப்ரெஞ்சு ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க. அவங்க ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த லெட்டரில் நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு விடுமுறைக்கு போகிறதுக்கு அவங்கள அழைக்கிற மாதிரி உள்ள லெட்டரு. நீங்கள் அவர்கிட்ட அந்த விடுமுறையில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸு 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லெட்டரு. Paris, le 8 février 2021. பாரிஸ் 8 பிப்ரவரி 2021. Mon bien cher Albert. என் ஆருயிர் நண்பர் ஆல்பர்ட். Je espère que tu vas bien et ta famille aussi. நீ மற்றும் உன் குடும்பத்தினர் நல்லா இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். Quoi de neuf? புதுசாக என்ன விஷயம் இருக்கு? Je suis très content de ta prochaine visite en Inde. Tu as le temps de venir de Pondichéry. நீ இந்தியாவில் உள்ள பாண்டிச்சேரிக்கு வர்றதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். On peut faire et visiter plein de choses ensemble. நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய மற்றும் பார்க்கக்கூடிய இடங்கள். Nous pouvons aller visiter ensemble le Taj Mahal, manger dans des restaurants indiens. நாம் ஒன்றா சேர்ந்து தாஜ்மஹாலுக்கு போக முடியும். இந்திய ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிடலாம். Nous pouvons aller à la plage ensemble. நாம் ஒன்றா சேர்ந்து பீச்சுக்கு போகலாம். Nous pouvons visiter les beaux et naturels villages en Inde. இந்தியாவில் உள்ள அழகான இயற்கையான கிராமங்களை நாம் ஒன்று சேர்ந்து பார்க்க முடியும். Pondichéry est très belle à voir et c'est magnifique. பாண்டிச்சேரி பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒன்று. Pondichéry est une très belle ville. Tu vas adorer, c'est sûr. பாண்டிச்சேரி ஒரு அழகான நகரம்.
உனக்கே பிடிச்சி போயிடும், கண்டிப்பா சொல்றேன். Nous pouvons aussi aller au parc de Brindavan. நாம பிருந்தாவன் பார்க்குக்கு கூட போக முடியும். Nous pouvons visiter la cathédrale de Velangani. நாம வேளாங்கண்ணி சர்ச்சை கூட பார்க்கலாம். Prends soin de toi et écris-moi vite. Je t'embrasse. À bientôt, Sadish. நீ உடம்ப பார்த்துக்கோ, எனக்கு பதில் எழுது. அன்பு முத்தங்கள், விரைவில், சதீஷ். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புரொடக்ஷன் எக்ரித்தில் டெல்ஃபு ஆதோ தேசியஃபுக்கு எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய லேத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில், அதாவது 107வது வீடியோவில் லெட்டர்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதை எப்படி எழுதணும் அப்படின்றத தெளிவாக அழகாக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த லெட்டருடைய வகை என்னன்னா இன்ஃபார்மல் லெட்டரு. வாங்க அந்த லெட்டரை என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். Sujet. Vous participez à un forum en français sur Internet, le thème des fêtes de famille. நீங்க ஒரு பிரெஞ்சு கருத்து கேட்கும் அரங்கத்தில் வலைதளத்தில் கலந்துக்கிறீங்க. அதனுடைய தலைப்பு என்னன்னா உங்களது குடும்ப விழாக்கள். உதாரணத்திற்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் போன்ற திருவிழாக்களை உங்கள் வீட்டில் கொண்டாடுவது. Vous racontez comment se passent les fêtes de famille chez vous et vous donnez vos impressions sur ce thème. நீங்க கொண்டாடும் பண்டிகை அந்த நாள் எப்படி கடந்து போகுதுன்றத பத்தி எங்கிட்ட சொல்லுங்க. அந்த நாள்ல நீங்க என்னென்ன செய்வீங்க அதை சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த லெட்டர்ல சொல்லியிருக்காங்க. வாங்க இப்ப நாம அந்த லெட்டரை எப்படி எழுதுறதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். Bonjour à tous. உங்க அனைவருக்கும் வணக்கம். Nous faisons les fêtes chaque année chez nous. நாங்க ஒவ்வொரு வருடமும் எங்க வீட்டுல திருவிழா, அதாவது பண்டிகையை கொண்டாடுறோம். Les fêtes de famille sont très traditionnelles. அந்த பண்டிகை எல்லாம் மிகவும் பாரம்பரியமான ஒன்று. On est très habillé traditionnellement et le repas aussi est traditionnel. அன்னைக்கு உடுத்துற ஆடை எல்லாமே மிகவும் பாரம்பரியமான ஒன்று. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு செய்கின்ற சாப்பாடும் மிகவும் பாரம்பரியமான ஒன்றை தான் செய்கிறோம். Nous invitons tous mes amis. நாங்க அன்னைக்கு எங்க நண்பர்களை அழைக்கின்றோம். Nous sommes contents pour voir les amis et les familles. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எதற்காகன்னா எங்களுடைய நண்பர்களையும் குடும்பத்தார்களையும் பார்த்ததில். Chaque famille apporte un petit plat ou un petit dessert pour partager tous ensemble. ஒவ்வொரு குடும்பத்தாரும் எடுத்து வரும் ஒரு உணவையோ அல்லது இனிப்பையோ தங்களுக்குள் பகிர்ந்து உண்ணுவோம். Nous partageons l'amitié avec les autres. நாங்கள் ஒருவருக்கொருவர் நட்பை பரிமாறிக்கொள்வோம். Nous passons à danser et à chanter toute la journée.
நாங்கள் அன்றைய தினத்தை ஆடல் பாடலுடன் செலவிடுகிறோம். On donne des cadeaux aux enfants. நாங்கள் அன்றைய தினம் சிறு பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுக்கிறோம். À la fin, on fait des petits jeux de société. நாங்கள் அன்றைய தினத்தை சிறு சிறு விளையாட்டுகளுடன் முடிக்கின்றோம். Je trouve que les fêtes de famille c'est bien, cela nous donne l'occasion de revoir tous les amis et les familles. அன்றைய திருவிழாவிலிருந்து நாங்கள் ஒன்று பார்க்குறோம். அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸையும் குடும்பத்தாரையும் பார்த்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்குது. அன்றைய தினம் அழகாகவும் நன்றாகவும் இருக்கிறது. இந்த கடிதம் முழுவதும் பிரசா, அதாவது நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்க ஒன்றாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரொடக்ஷன் எக்ரித்தில் தெல்ஃப் ஆது தேசையஃபுக்கு கேட்கக்கூடிய மோதல் லெத்ரு காத்திரு. நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sujet. Vous avez reçu ce courrier de votre ami Raju. Objet. Déménager. Salut. Comment ça va? Est-ce que tu as déménagé? Comment s'est passée la journée? Dis-moi sur ta ville. Raju. Vous répondez à Raju. நீங்கள் இந்த மின்னஞ்சலை உங்களுடைய நண்பரான ராஜுவிடமிருந்து பெறுகிறீர்கள். பொருள்: வீடு மாறுதல். வணக்கம் அல்லது நண்பா, நீ எப்படி இருக்கிறாய்? நீ வீடு மாறிவிட்டாயா? அன்றைய நாள் எப்படி சென்றது? உன்னுடைய நகரத்தை பற்றி என்னிடம் கூறு. ராஜு. நீங்க இந்த லெட்டருக்கு ராஜுவுக்கு பதிலளியுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடிதம்ன்றது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபார்மல், இன்னொன்று அன்ஃபார்மல். ஃபார்மல்ன்றது அலுவலக சம்பந்தமாகவும் மதிப்புக்குரியவர்களுக்கு பதிலளிக்கும் கடிதமாகும். அன்ஃபார்மல்ன்றது நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எழுதும் கடிதமாகும். இந்த கடிதம் அன்ஃபார்மல், அதாவது நண்பருக்கு எழுதும் கடிதம். இந்த கடிதம் அன்ஃபார்மல் என்பதனால இதில் நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மெயிலில் வர்ற எல்லா கடிதங்களும் அன்ஃபார்மல் கடிதங்கள்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது ஃபார்மல் கடிதமாகவும் சிலது இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கடிதத்துக்கான பதிலை எந்த காலத்தில் நாம் சொல்லணுன்றது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த கடிதத்தை பசே கம்போசே மற்றும் ஆம்பர்ஃபேவை பயன்படுத்தி தான் நாம் எழுதணும். பெரும்பாலான வகை வாக்கியங்கள் இந்த காலத்தில் தான் இருக்கணும். சில நேரங்களில் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இதை நம்ம சொல்லுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை நாம் இந்த இதில் நம்ம பயன்படுத்த முடியாது. வாங்க இப்போ நாம் அந்த கடிதத்திற்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். Salut Raju. வணக்கம் ராஜு. இதில் சல்யூவை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் ஷேர்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம். Je vais très bien. J'espère que tu vas bien.
நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். நீ நன்றாக இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன். Nous venons de nous installer notre nouvelle ville. நாங்க எங்களுடைய புதிய நகரத்தில் எங்களுடைய வீட்டை மாற்றிவிட்டோம். Le nouveau appartement était moins de 75 km de l'ancien appartement. எனது புதிய வீடு பழைய வீட்டிலிருந்து 75 கிலோமீட்டருக்குள் இருந்தது. Au début, c'était très difficile. ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. Nous avons rangé tous les affaires dans les armoires car il y avait beaucoup de cartons. நாங்கள் எங்களுடைய எல்லா பொருட்களையும் அலமாரியில் அடுக்கி வைத்தோம். ஏனென்றால் எங்களிடம் நிறைய அட்டைப்பெட்டிகள் இருந்தன. Puis, nous avons installé la télé et le canapé. பிறகு நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி மற்றும் சோபாவை தயார் செய்தோம். Heureusement, l'appartement est grand et calme. அதிர்ஷ்டவசமாக எங்களது அடுக்குமாடி குடியிருப்பு பெரிதாகவும் மற்றும் அமைதியாகவும் இருக்கிறது. Dans l'après-midi, nous avons mangé des grecs. C'était délicieux. மதியத்திற்கு நாங்கள் கிராக் உணவை சாப்பிட்டோம். அது மிகவும் அருமையாக இருந்தது. Le soir, on a visité la ville. Elle est très animée et propre. C'est bien desservi. மாலை நாங்கள் நகரத்தை பார்வையிட்டோம். அது உயிரோட்டமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. அதை நன்றாக பராமரிக்கிறார்கள். Il y a beaucoup de transports, mais il y a peu de restaurants. அங்கு அதிகமாக போக்குவரத்து வசதிகள் இருக்கிறது. ஆனால் உணவகங்கள் குறைவாக உள்ளன. Puis nous sommes allés au cinéma. C'était très intéressant. பிறகு நாங்கள் சினிமாவிற்கு சென்றோம். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. Avant de rentrer chez nous, nous avons regardé la coucher de soleil. நாங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முன்பு சூரியன் மறைவதை பார்த்தோம். À la fin de la journée, nous étions très fatigués. On s'est vite endormi. அன்றைய நாள் முடிவில் நாங்கள் மிகவும் சோர்வாக இருந்தோம். அதனால் நாங்கள் விரைவாக தூங்கிவிட்டோம். Prends soin de toi. Gros bisous, Christophe. உன்னை நன்றாக பார்த்துக்கொள். அன்பு முத்தங்கள், கிறிஸ்தோப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புரொடக்ஷன் எக்கிரத்தில் டெல்ஃபாதோவுக்கு முதல் லெத்தரு சாங்கு. இது வரைக்கும் என் சேனலுக்கு யாராவது புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.
வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உள்ள புரதக்சி எக்கரித்துக்குள்ள கேள்வியும் அதற்கான பதிலையும் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது டெல்ஃப் ஆதோவுக்கு 25 மதிப்பெண்ணுக்கான 2 கேள்விகளும் இதற்கான நேர கால அவகாசம் 45 நிமிஷமும் கொடுக்கப்படுகிறது. இந்த கேள்விகள் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சரை பயன்படுத்தி இந்த மூணுத்தில் ஏதாவது 2 காலங்களான, அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு லெட்டராகவும் ப்ரெசண்ட்டில் அல்லது ஃபியூச்சரில் ஒரு லெட்டராகவும் 2 லெட்டர் நாம் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்றை நாம் பார்க்குறது என்னன்னா, இந்த லெட்டர் ஃபார்மலா அன்ஃபார்மலா அப்படின்றத முதல்ல லெட்டருடைய கேள்வியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபார்மல் அன்ஃபார்மல் அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த லெட்டர் மரியாதைக்குரிய அலுவலக அது சம்பந்தமான உள்ள லெட்டரில் நாம் ஃபார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்ஃபார்மல் லெட்ரு அப்படின்னா நாம் நம்மளுடைய நண்பர்களுக்கு எழுதக்கூடிய, அதாவது நம்ம பயன்படுத்தும் வார்த்தை நம்மளுடைய நண்பர்களுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக பயன்படுத்தும் வார்த்தையை பயன்படுத்தி எழுதக்கூடிய கடிதத்துக்கு தான் நாம் அன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாங்க இப்போ நாம் ஒரு கேள்வியை எப்படி ஃபார்மலா அன்ஃபார்மலா அப்படின்றத பார்த்து அதற்கான பதிலை எப்படி எழுதலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். Sujet, vous avez fait une fête et vous écrivez à votre meilleur ami ce qui s'est passé. அதாவது இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபேத், அதாவது ஒரு திருவிழாவோ பண்டிகையோ கொண்டாட்டத்தையோ நீங்கள் இப்போ தான் அதை முடிச்சிருக்கீங்க. அதை உங்களுடைய பெஸ்ட்டு, அதாவது முக்கியமான நண்பருக்கு நீங்கள் அது எப்படி போச்சுன்றத நீங்கள் அவங்களுக்கு 60லிருந்து 80 வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த கடிதத்தை நீங்கள் எழுதணும். வாங்க இப்போ நாம் அந்த கடிதத்தை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். போன்ஜூர் மணிகந்தா, அதாவது இதில் போன்ஜூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறத விட சல்யூ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம், அல்லது ஷேர் அமி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். வணக்கம் மணிகண்டன். Je vais bien, நான் நன்றாக இருக்கிறேன். J'espère que tu vas bien, நான் நம்புகிறேன் நீயும் நலமாக இருப்பாய் என்று. Hier, j'ai fêté Noël avec ma famille ainsi que mes amis. நேற்று நான் கிறிஸ்மஸ் பண்டிகையை எனது குடும்பத்தோடும் மற்றும் எனது நண்பர்களோடும் கொண்டாடினேன். Mes parents m'ont acheté des vêtements. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு துணிமணிகளை வாங்கி தந்தனர். Je suis allé à l'église avec les vêtements que mes parents m'ont achetés. நான் எனது பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த ஆடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்றேன். J'ai donné des gâteaux à mes amis
ஏ மேவோசான். நான் கேக்குகளை எனது நண்பர்களுக்கும் மற்றும் அண்டை வீட்டார்களுக்கும் கொடுத்தேன். L'après-midi, je suis allé dans un hôtel pour manger avec ma famille. அன்றைய மதியம் ஒரு ஹோட்டலுக்கு எனது குடும்பத்தோடு சாப்பிடுவதற்காக நான் சென்றேன். Après avoir fini de manger, je suis allé au cinéma avec mes amis que j'ai invités. சாப்பிட்டு முடித்தவுடன் நான் அழைத்த எனது நண்பர்களுடன் திரைப்படத்திற்கு சென்றேன். Les soirs, nous sommes allés aux plages pour voir le soleil coucher. அன்றைய மாலை நாங்கள் கடற்கரைக்கு சென்று சூரியன் மறைவதை பார்த்தோம். Je me suis amusé. அன்றைய பொழுது நன்றாக சென்றது. Enfin, j'ai joué aux jeux vidéo avec mes parents, mes frères et mes sœurs, puis je me suis couché très tard vers minuit. இறுதியாக நான் எனது பெற்றோருடனும் மற்றும் சகோதர சகோதரியுடனும் வீடியோ கேமை விளையாடி மகிழ்ந்தேன். பிறகு நான் இரவு மிகவும் தாமதமாக தூங்கினேன். Prends soin de toi. நீ உன்னுடைய உடம்பை நன்றாக பார்த்துக்கொள். Je t'embrasse, ராஜு. அன்பு முத்தங்கள், ராஜு. இது ஒரு அமிக்கல், அதாவது நண்பருக்கு எழுதும் கடிதம்ன்றதுனால நாம ஊ என்ற வார்த்தையை மட்டும் இந்த லெட்டர்ல பயன்படுத்தக்கூடாதுன்றத நாம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்ன்றதை நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது ப்ரொடெக்ஷன் எக்ரித்தில் தெல்ஃப் ஆதோ தேசியஃப்க்கு கேட்கக்கூடிய மோதல் லெத்ரு சீஸு. நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெட்டருக்கான கேள்விக்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது போல ஒரு கடிதமானது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் ஒன்று ஃபார்மலு, இன்னொன்று ஆம்ஃபார்மலு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடிதம் ஃபார்மலா ஆம்ஃபார்மலா எப்படி எந்த வார்த்தையை சுஜேவா நம்ம பயன்படுத்தணுன்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சுஜே. Vous allez organiser un pique-nique la semaine prochaine et vous écrivez une lettre à vos amis qu'il faut apporter de la nourriture et des jeux de société. நீங்க அடுத்த வாரம் ஒரு பிக்னிக்கை ஏற்பாடு செய்ய போறீங்க. நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க. அந்த கடிதத்துல நீங்க சாப்பாடை எடுத்துட்டு வர சொல்லியும் மேலும் விளையாடு சம்பந்தமாகவும் அந்த லெட்டர்ல குறிப்பிட போறீங்க. இப்ப நாம இந்த லெட்டருக்கு தான் பதில எழுத போறோம். முதல்ல இந்த லெட்டரு ஃபர்மலா ஆம்ஃபர்மலா அப்படி நம்ம பார்க்கணும். இந்த லெட்டரு ஆம்ஃபர்மலு, அதுக்கு அடுத்தபடியா அமி என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால இது நம்மளுடைய நண்பர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம்ன்றதுனால இது ஆம்ஃபர்மல் லெட்டர்ல வரும்.
நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆஃபர்மல் லெட்டரில் நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த லெட்டரு அதற்கு ஒரு விதிவிலக்கு. காரணம் என்னன்னா, நாம் ஒரே ஒரு ஆளுக்கு நாம் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஊவை பயன்படுத்தக்கூடாது. இதில் நாம் நிறையா பேருக்கு நம்ம லெட்டரை எழுதுகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த வார்த்தை புளூரியலாக இருக்கிறதுனால நாம் இதில் ஊ என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி ஆகணும். இந்த கேள்வியில் இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கேள்விக்கான பதில் எந்த காலத்தில் எழுதப்படணுன்றது. இது ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லக்கூடிய பதிலாக தான் நாம் இந்த லெட்டரை எழுதணும். வாங்க இப்போ நாம் அந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Bonjour à tous. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். Je vais bien. நான் நன்றாக இருக்கிறேன். J'espère que vous allez bien aussi. நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Le dimanche prochain, je vais organiser un pique-nique au parc. அடுத்த வாரம் ஞாயிறு அன்று நான் ஒரு பிக்னிக்கை பார்க்கில் ஏற்பாடு செய்ய போகிறேன். Je veux bien que vous nous apporterez de la nourriture parce que nous allons partager la nourriture que vous allez nous rapporter. நீங்க நமக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடை எடுத்துட்டு வர்றதுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்க எடுத்து வர்ற சாப்பாடை தான் நாம எல்லாரும் பிரித்து உண்ண போகிறோம். Je veux certaines nourritures comme riz, viande, poisson, poulet, poisson, chips, couverture de pique-nique, et micro et haute parleur. எனக்கு இந்த பிக்னிக்கு தேவையான உணவுகள் அரிசி, கறி வகைகள், குளிர்பானங்கள், கோழி இறைச்சி, மீன் இறைச்சி, சிப்ஸ், போர்வைகள் மற்றும் ஸ்பீக்கர், மைக் போன்றவையாகும். Je ramènerai du riz et de la viande. நான் அரிசி சாதமும் மற்றும் இறைச்சி வகைகளையும் எடுத்து வருவேன். Si vous me dites ce que vous allez apporter, நீங்க என்னென்ன எடுத்துட்டு வரீங்கன்னு என்கிட்ட சொன்னா, je organiserai le pique-nique comme prévu. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி ஏற்பாடு செய்யலாம். Soyez prêts pour bien jouer. நீங்கள் நன்றாக விளையாடுவதற்கு தயார் நிலையில் இருங்கள். Après avoir fini de jouer, nous mangerons ce que vous nous apporterez. விளையாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க நமக்கு எடுத்து வர்ற சாப்பாடை நாம சாப்பிடுவோம். Écris-moi vite qui participe la pique-nique. யாரெல்லாம் பிக்னிக்கு கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சீக்கிரமா எழுதுங்க. J'attends votre réponse. நான் உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறேன். Cordialement கணபதி. இப்படிக்கு கணபதி. இதை நான் பொறுமையாக படிக்கிறதுனால ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம். இப்போ நாம் ஒட்டுமொத்தமாக படிக்கிறதுனால அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படி படிக்கிறதுன்றத.
Bonjour à tous. Je vais bien. J'espère que vous allez bien aussi. Ce dimanche prochain, je vais organiser un pique-nique au parc. Je veux bien que vous nous apportiez de la nourriture parce que nous allons partager la nourriture que vous allez nous rapporter. Je veux certaines nourritures comme riz, viande, boisson, poulet, poisson, chips, couverture de pique-nique et micro et haut-parleurs. Je ramènerai du riz et de la viande. Si vous me dites ce que vous allez rapporter, j'organiserai la pique-nique comme prévu. Soyez prêts pour bien jouer. Après avoir fini de jouer, nous mangerons ce que vous nous apporterez. Écrivez-moi vite qui participe au pique-nique. J'attends votre réponse. Cordialement, Ganabadi. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரொடக்ஷன் எக்கிரத்தில் மோதல் லெத்ரு சேர்த்து. நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம 7வது கடிதத்துடைய கேள்வியையும் அதற்கான பதிலையும் எப்படி எழுதுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெட்டருடைய சுஜே. Vous écrivez une lettre ou un email à votre ami que vous êtes parti en vacances et vous dites ce que vous avez fait en vacances. 70-90 mots. இந்த கடிதத்தில் இந்த கேள்வியில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு வக்கான்ஸை போயிட்டு வந்துட்டீங்க. அதை உங்களுடைய நண்பருக்கு ஒரு கடிதமாகவோ அல்லது இமெயிலையோ இதை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வக்கான்ஸு எப்படி போச்சுன்றதை உங்கள் நண்பருக்கு சொல்லக்கூடியது தான் இந்த கடிதம். வாங்க இப்போ இந்த கடிதத்துக்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கடிதம் ஃபர்மலா ஆம்ஃபர்மலா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஆம்ஃபர்மல், அதாவது நண்பருக்கு எழுதும் கடிதம். அதனால் நாம் தூ என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த கடிதம் பொதுவாக ஆம்ஃபர்மலாக இருக்கிறதுனால, அதாவது ஃப்ரெண்டுக்கு எழுதுறதுனால ரெஸ்பெக்டான உள்ள வார்த்தையை நாம் பயன்படுத்தணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கடிதத்தை நாம் எழுத ஆரம்பிக்கலாம். Salut Ram. வணக்கம் ராம். Je vais bien. J'espère que tu vas bien ainsi que ta famille. நான் நன்றாக இருக்கிறேன். நீ மற்றும் உனது குடும்பமும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். La semaine dernière, je suis parti à Londres avec ma famille. நான் எனது குடும்பத்துடன் கடந்த வாரம் லண்டன் சென்றேன். D'abord, je suis allé chez ma tante parce que je n'ai pas vu ma tante pendant 2 ans à cause de Covid. முதல்ல நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன். ஏன்னா அவங்கள 2 வருஷமாக கோவிடின் காரணமாக பார்க்க முடியாததுனால நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன். Comme il était tard, j'ai dormi chez ma tante. அன்று ரொம்ப தாமதமானதுனால நான் அன்று இரவு எங்கள் அத்தை வீட்டிலேயே உறங்கினேன். Nous sommes partis pour visiter le matin.
நாங்கள் காலையிலேயே பார்ப்பதற்காக வெளியே புறப்பட்டு விட்டோம். Premièrement, nous sommes montés d'un bateau car on voulait voir les ponts de Londres et aussi la ville. முதலில் நாங்கள் படகு மூலமாக லண்டன் மேம்பாலத்தையும் அதன் சுற்றியுள்ள நகரத்தையும் பார்வையிட்டோம். C'était magnifique. இது ரொம்ப அழகாக இருந்தது. Ensuite, la nuit, nous sommes partis loin de Londres et nous sommes montés pour voir la cité de Londres. மேலும் அன்று இரவு நாங்க லண்டன் ஐ என்று சொல்லக்கூடிய ராட்டினத்துக்கு சென்றோம். அந்த ராட்டினத்திலிருந்து லண்டனுடைய நகரத்தினுடைய அழகை நாங்க பார்த்து ரசித்தோம். C'était très beau. அது மிகவும் அழகாக இருந்தது. Comme nous étions fatigués, nous sommes allés dans un hôtel. நாங்க ரொம்ப சோர்வாக இருந்ததுனால அன்று உடனடியாக நாங்க ஹோட்டலுக்கு சென்றோம். Le jour prochain, nous sommes partis pour voir le musée de automobile à Londres. அடுத்த நாள் காலையில நாங்க லண்டன்ல உள்ள வாகன அருங்காட்சியகத்திற்கு சென்றோம். Il y avait beaucoup de voitures qui dataient de 100 ans. அங்கு 100 வருடத்திற்கு உட்பட்ட வாகனங்கள் நிறைய இருந்தன. L'après-midi, nous sommes allés dans un restaurant indien et leur nourriture était délicieuse. Puis nous sommes allés pour voir un château qui était à côté du musée de l'automobile. அன்று மதியம் நாங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க உள்ள உணவு அனைத்தும் ரொம்ப சுவையாக இருந்தது. அதன் பிறகு நாங்க ஒரு மாளிகையை பார்வையிட சென்றோம். அந்த மாளிகை வாகன அருங்காட்சியகத்திற்கு பக்கத்துல அமைந்திருந்தது. Nous nous sommes amusés. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. Puis nous sommes partis chez nous. அதன் பிறகு நாங்கள் எங்க வீட்டிற்கு சென்றோம். Quand je me souviens de ça, j'ai envie de repartir. எப்பெல்லாம் நான் அது ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அங்க திரும்பி போகணுன்ற எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. Prends soin de toi. நீ உடம்பை நன்றாக பார்த்துக்கொள். Je t'embrasse, மணிகண்டன். அன்பு முத்தங்கள், மணிகண்டன். இப்ப நாம இதனை முழுமையாக படிக்கும் பொழுது ப்ரொனன்சியேஷன் மிகவும் நன்றாக இருக்கும். அதனால இன்னொரு தடவை ஃபுல்லா இப்ப நம்ம பார்க்கலாம். Salut Ram, je vais bien. J'espère que tu vas bien ainsi que ta famille. La semaine dernière, je suis parti à Londres avec ma famille. D'abord, je suis allé chez ma tante parce que je n'ai pas vu ma tante depuis 2 ans à cause de Covid. Comme il était tard, j'ai dormi chez ma tante. Nous sommes partis pour visiter le matin. Premièrement, nous sommes montés dans un bateau car on voulait voir le pont de Londres et aussi la ville. C'était magnifique. Ensuite, la nuit, nous sommes partis l'œil de Londres et nous sommes montés pour voir le cité de Londres. C'était très beau. Comme nous étions fatigués, nous sommes allés dans un hôtel. Le jour prochain,
Nous sommes partis pour voir le musée de l'automobile à Londres. Il y avait beaucoup de voitures qui dataient de 100 ans. L'après-midi, nous sommes allés dans un restaurant indien et la nourriture était délicieuse. Puis, nous sommes allés pour voir un château qui était à côté du musée de l'automobile. Nous sommes amusés. Puis, nous sommes partis chez nous. Quand je me souviens de ça, j'ai envie de repartir. Prends soin de toi. Je t'embrasse. Manikana. உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பலருக்கு பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ப்ரொதக்ஷியம் எக்கிரியத்தில் மோதல் லெத்ரு உயித்து. நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெட்டரு TCF எக்ஸாம்பிளுக்கு கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து தான் நமக்கு இந்த லெட்டரை நம்ம எடுத்திருக்கோம். வாங்க இப்போ நாம் அந்த கேள்வி என்ன, அதற்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். Sujet. Vous préférez faire vos courses au supermarché ou dans les petits magasins? Sur un forum internet, vous expliquez pourquoi. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கூர்ஸ் அதாவது ஷாப்பிங் செய்ய விரும்புகிறீங்க அல்லது ஒரு சிறிய கடையில் ஷாப்பிங் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்றத, எதற்காக நீங்கள் ஷாப்பிங் செய்கிறீங்க அப்படின்றத இணையதளத்தில் நீங்கள் அதற்கான பதிலை பதிவிடுங்க என்று சொல்கிறது தான் இந்த கேள்வியுடைய அர்த்தம். இந்த கேள்வி TCFக்கு ஃப்ரான்ஸ் எஜுகேஷன் சைட்லேருந்து இந்த கேள்வியை நான் எடுத்திருக்கோம். வாங்க இப்போ அந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கேள்விக்கான பதிலை நாம் எழுதும் பொழுது இந்த கேள்வி ஃபர்மலா ஆஃபர்மலா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபர்மல் அப்படின்னா நாம் அதற்கான முறையான மரியாதையோட நாம் அதை எழுதணும். ஆஃபர்மல் அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கு நாம் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக எழுதக்கூடியது. இந்த கேள்வி ஃபர்மல் டைப்புக்கு வராது. இந்த கேள்வியை நாம் ஆஃபர்மல் டைப்பில் தான் நம்ம இதை எழுத முடியும். இதில் நாம் ஒன்று நினைவில் வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த ஷாப்பிங்கு எந்த காரணத்துக்காக நாம் செய்கிறோன்றத அவங்கக்கிட்ட சொல்லணும். இந்த கேள்வியில் இன்னொன்று பார்க்குறது என்னன்னா, ப்ரெசண்ட்டாக நீங்கள் இணையதளத்தில் இதற்கான பதிலை எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் நடக்க போகிறது நாளைக்கோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ. அதனால் இதை நீங்கள் ப்ரெசண்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் தான் நம்ம இதில் எழுத முடியும். இதை நம்ம காரணத்தை கொண்டும் பாஸ்ட் டென்ஸில் இதை எழுத முடியாது. இப்போ நாம் அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். Bonjour. Pour Noël, je vais aller au supermarché pour faire mes courses. வணக்கம். கிறிஸ்மஸுக்காக நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்னுடைய ஷாப்பிங்கை செய்ய போவேன்.
C'est le premier Noël que je vais fêter en France. Alors, j'ai beaucoup de choses à acheter. பிரான்சில் நான் கொண்டாடப் போகும் முதல் கிறிஸ்மஸ் பண்டிகை. அதனால் நான் வாங்க வேண்டிய பொருட்கள் நிறைய உள்ளன. Le matin, je vais aller au supermarché vers 10 heures. காலை 10 மணிக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்வேன். Tout d'abord, je vais choisir des cadeaux pour ma femme et mes enfants parce que sans cadeaux, ça ne sera pas la fête de Noël. முதல்ல நான் தேர்ந்தெடுக்கிறது என் மனைவிக்கும் என் பசங்களுக்கும் பரிசு பொருட்களை தான். ஏன்னா கிறிஸ்மஸில் பரிசு பொருட்கள் இல்லாம அது ஒரு முழுமை அடையாது. Puis, j'achèterai des chocolats et des cookies pour mes enfants. அதன் பிறகு நான் சாக்லேட்டுகளையும் பிஸ்கட்டுகளையும் எனது பசங்களுக்காக வாங்குவேன். Comme nous n'avons pas de sapin de Noël, alors je dois acheter un sapin de Noël et des décorations aussi. எங்களிடம் கிறிஸ்மஸ் மரம் இல்லாததால் அதனால நாங்க கிறிஸ்மஸ் மரத்தை வாங்குறது அதோட இல்லாம அதற்கு தேவையான அலங்கார பொருள்களையும் வாங்குவேன். En plus, pour le dîner, je devrais acheter un dinde, des légumes et des fruits. மேலும் கிறிஸ்மஸ் மதிய உணவிற்கு வான்கோழி, காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை நான் வாங்க வேண்டும். Je voudrais acheter un vin, des champomis, des Coca-Cola et des jus de fruits. நான் ஒரு வைன், சில ஷாம்போமி, சில கொக்கோ கோலா மற்றும் பழச்சாறுகளை வாங்க விரும்புகிறேன். À la fin, le soir, on va manger des gâteaux. இறுதியாக அன்றைய மாலை நாங்கள் கேக்குகளை சாப்பிடுவோம். J'espère que ce sera délicieux et aussi la journée sera pleine de joie. நான் நம்புகிறேன் அன்று ஒரு சுவைமிகு நாளாகவும் மற்றும் அன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. இவ்வளவுதான். இப்படிதான் நம்ம இந்த கடிதத்தை நாம எழுதணும். ஆனா முடிவுல இதை நான் எந்த இதுவுமே போடாத காரணம் என்னன்னா இது ஒரு பொதுவான கடிதமா தான் இது எழுதுறதுனால அந்த வார்த்தைகளை நம்ம இதுல பயன்படுத்தல. இதனால இந்த கடிதத்தை இதோட முடிச்சிடுறோம். இதை நாம தமிழ்ல பிரெஞ்சுல மாறி மாறி சொன்னதுனால உங்களுக்கு முழுமையான ப்ரொனன்சியேஷன் கிடைக்கலன்னா இப்போ ஒரு தடவை நாங்க சொல்றோம். Bonjour. Pour Noël, je vais aller au supermarché pour faire mes courses. C'est le premier Noël que je vais fêter en France. Alors, j'ai beaucoup de choses à acheter. Le matin, je vais aller au supermarché vers 10 heures. Tout d'abord, je vais choisir des cadeaux pour ma femme et mes enfants. Parce que, sans cadeaux,
ça ne sera pas le fête de Noël. Puis, j'achèterai des chocolats et des cookies pour mes enfants. Comme nous n'avons pas de sapin de Noël, alors je dois acheter un sapin de Noël et des décorations aussi. En plus, pour le dîner, je devrais acheter une dinde, des légumes et des fruits. Je voudrais acheter un vin, des champomis, des Coca-Cola et des jus de fruits. À la fin, le soir, on va manger des gâteaux. J'espère que ce sera délicieux et aussi la journée sera pleine de joie. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கேள்வி TCF அப்படின்றத மாதிரி நினைக்காதீங்க. இந்த கேள்வி பொதுவாக காமனாக எல்லாத்துக்கும், அதாவது தெல்ஃபு தெல்ஃபு ஆதோ TCFக்கும் இது ரொம்ப முக்கியமான கேள்வியில் ஒன்று. இந்த லெட்டரை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு, அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தெல்ஃப் ஆதோ தேசேஃபுக்கான ப்ரொடக்சி எக்கிரித்தில் முதல் லெத்ரு நெஃபு. நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sujet de Jenny. Ton amie Anna vient avec nous samedi. Elle est comment? Jenny. Vous répondez à Jenny. Vous décrivez votre amie Anna, âge, professionnel, caractère, etc. ஜெனிகிட்ட இருந்து, உன்னுடைய ஃப்ரெண்டு அண்ணா எங்களோட சனிக்கிழமை அன்னைக்கு வராங்க. அவங்க எப்படி இருப்பாங்க ஜெனி? நீங்க இந்த ஜெனி கேட்டிருக்கான கேள்விக்கு பதில் கொடுங்க. நீங்க உங்களுடைய நண்பியான அண்ணாவை பற்றியும் அவர்களுடைய வயசு, அவங்க செய்கின்ற தொழில், அவங்களுடைய பண்பு நலன்கள் முதலியவற்றை சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த கேள்வியுடைய அர்த்தம். இந்த கேள்வியிலிருந்து நாம் ஜெனிக்கு பதில் அனுப்ப போகிறோம். நம்மளுடைய மூன்றாவது நண்பரான அண்ணா என்பவரை பற்றி நாம் அவங்களுடைய குணநலங்களை பற்றியும், அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றியும் நாம் இந்த இதை ஜெனிக்கு தெளிவாக நம்ம எழுதணும். முதல்ல ஒரு கடிதத்துக்கான பதிலுக்கு நாம் அந்த கடிதம் எப்பேற்பட்ட கடிதம்ன்றது நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கோம். முதல்ல அந்த கடிதம், அதற்கான பதில் ஃபர்மலில் இருக்கணுமா ஆஃபர்மலில் இருக்கணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்மலில் இருந்தால் நாம் அதற்கான மரியாதையுடைய அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி தான் அதை நம்ம எழுதணும். இன்னொன்று மெத்தடு ஆஃபர்மல், அதாவது அமிக்காலுக்கு எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதுறது, ஜாலியாக எழுதுகிற கடிதம்ன்றதுனால நம்ம வார்த்தையை நம்ம ஃப்ரெண்ட்லியாக பயன்படுத்திக்கலாம். இந்த கடிதத்துடைய கேள்வி நான் தெல்ஃபுடைய எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லலான்னு இருக்கோம். வாங்க இப்போ நாம் அந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Bonjour Jenny. வணக்கம் ஜெனி. Je vais bien et j'espère que tu vas bien. நான் நன்றாக இருக்கிறேன், மேலும் நீ நன்றாக இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன்.
J'ai écrit ci-dessous à propos de mon ami. நான் கீழே என்னுடைய அம்மியை பற்றி எழுதியிருக்கிறேன். Elle s'appelle Anna. அவளுடைய பெயர் அண்ணா. Elle a 28 ans. அவளுக்கு 28 வயது ஆகிறது. Elle est mon amie depuis l'université et elle porte toujours un collier en or que sa mère l'avait donné. அவ கல்லூரியிலிருந்து என்னுடைய சிறந்த நண்பி. அவளுடைய கழுத்துல ஒரு தங்க செயின் போட்டிருக்கா. அந்த தங்க செயின் அவங்க அம்மா கொடுத்தது. Elle est très gentille et intelligente. அவ மிகவும் பொறுமையானவ, அன்பானவ மற்றும் புத்திசாலி கூட. Physiquement, elle est grande et un peu mince. உடல் சம்பந்தமாக சொல்றதுன்னா அவ ரொம்ப பெரியவ மற்றும் கொஞ்சோண்டு ஒல்லியாக இருக்கக்கூடியவ. Elle a les cheveux blonds et longs. அவளுடைய முடி மிகவும் நீண்டும் மற்றும் பொன்னிறமான நிறத்தை உடையது. Elle a les yeux bleus et elle porte des lunettes. அவளுடைய கண்கள் நீல நிறமாகவும் மற்றும் அவள் கண்ணாடி அணிந்திருப்பாள். Elle est très belle. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். Elle a des sourcils bien dessinés et de longs cils. அவள் புருவத்தை கருமை போட்டு வரைஞ்சிருப்பா. மேலும் அவளுடைய கண் இமை பெருசாக இருக்கிறது. Elle est célibataire et elle cherche un amoureux fait pour lui. அவள் ஒரு திருமணமாகாதவர் மற்றும் அவளுக்கான ஜோடியை தேடிக்கொண்டிருக்கிறாள். Elle a les lèvres très rouges. அவளுடைய உதடு மிகவும் சிவப்பாக இருக்கும். Elle a le nez gros. அவளுடைய மூக்கு மிகவும் பெரிதாக இருக்கும். Elle est sympa et drôle. அவள் வேடிக்கையானவள் மற்றும் மிகவும் நல்ல மனிதர். Elle habite chez moi et elle aime voyager. அவள் என்னோடு தான் தங்கியிருக்கிறாள் மற்றும் அவளுக்கு சுற்றுலா என்பது மிகவும் பிடிக்கும். Elle est créative, imaginative et aimable. அவள் ஒரு படைப்பாளி மற்றும் கற்பனை திறன் உடையவள். மேலும் அவள் மற்றவர்களுடன் அன்பாக பழகக்கூடியவள். Elle porte que des jeans, un manteau en peau et elle porte un montre. அவள் ஜீன்ஸ் மற்றும் தோலாலான சட்டை மற்றும் கைக்கடிகாரம் அணிந்திருப்பாள். Elle est docteur de généraliste. அவள் ஒரு பொது மருத்துவர். Depuis le temps d'épidémie, elle travaille dur et elle avait même eu le Covid une fois. இந்த நோய் தொற்றின் பொழுது கூட அவ கடுமையா உழைத்தா. அப்படியும் அவளுக்கு ஒரு தடவை கொரோனா வைரஸ் வந்தது. Quand elle sourit, elle est très très belle. அவள் சிரிக்கும் பொழுது மிகவும் அழகாக இருப்பாள். Prends soin de toi, je t'embrasse, Madou. உன் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கொள், கட்டி முத்தங்கள், மது. இதுல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பண்பு நலன்கள் எல்லாம் ஒரு பெண்ணை சொல்றதுனால இதுல நாம ஃபெமினா வார்த்தைய நவுனுக்கும் மற்றும் அட்ஜெக்டிவ்க்கும் நாம பயன்படுத்தணும்.
இப்போ நாம் இந்த கடிதத்துடைய முழு தொகுப்பையும் ஃப்ரெஞ்சில் இப்போ நம்ம பார்க்கலாம். Bonjour Jenny, je vais bien et j'espère que tu vas bien. J'ai écrit ci-dessous à propos de mon amie. Elle s'appelle Anna, elle a 28 ans, elle est mon amie depuis l'université et elle porte toujours un collier en or que sa mère l'avait donné. Elle est très gentille et intelligente. Physiquement, elle est grande et un peu mince. Elle a les cheveux blonds et longs. Elle a les yeux bleus et elle porte des lunettes. Elle est très belle. Elle a des sourcils bien dessinés et de longues cils. Elle est célibataire et elle cherche un amoureux fait pour lui. Elle a les lèvres très rouges. Elle a le nez gros. Elle est sympa et drôle. Elle habite chez moi. Et elle aime voyager. Elle est créative, imaginative et aimable. Elle porte que des jeans, un manteau en peau et elle porte un montre. Elle est docteure de généraliste. Depuis le temps d'épidémie, elle travaille dur et elle avait même eu le Covid une fois. Quand elle sourit, elle est très très belle. Prends soin de toi. Je t'embrasse. Madou. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது புரதக்சிய கிரீத்து. அதில் தெல்ஃபு ஆதோவிற்கு கேட்கக்கூடிய லெட்டரில் இன்னைக்கு நம்ம பார்க்குற லெட்ரு வந்து 10வது லெட்ரு. நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sujet. Vous avez reçu ce fer de mariage. Ingrid et Julien vous invitent à leur mariage. Samedi 25 juin à 11h. À la mairie de Neuilly. Après la cérémonie, un repas sera offert au restaurant Le Petit Co. Vous envoyez un courriel à vos amis pour les féliciter de leur mariage. Vous acceptez leur invitation et vous dites avec qui vous viendrez. Vous posez quelques questions sur l'organisation, 60 mots minimum. நீங்கள் ஒரு திருமண அழைப்புதலை பெற்றிருக்கிறீங்க. அது யாருடையதுன்னா அங்கிரித் அண்டு ஜூலியா. அவங்க உங்களை அவங்களுடைய கல்யாணத்திற்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதாவது அழைச்சிருக்காங்க. அது எப்போன்னா சனிக்கிழமை 25 ஜூன் அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நியூலி மேரியில். நீங்கள் ஒரு மெயிலு அவர்களுடைய கல்யாணத்துக்கு வாழ்த்து தெரிவித்து அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறீங்க. அந்த திருமண அழைப்புதலை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை பெற்றுக்கொண்டுட்டு அவங்களுக்கு திருப்பி அனுப்பும் பொழுது நீங்கள் யாரோட வருவீங்க அப்படின்றத நீங்கள் அந்த மெயிலில் சொல்ல போகிறீங்க. அந்த கொரியரில் நீங்கள் சில கேள்விகளை கேட்க போகிறீங்க. என்னன்னா, திருமண ஏற்பாடு செஞ்சுருக்கிறதுல சில வகையான கேள்விகளை நீங்கள் அந்த இதில் கேட்டு அனுப்ப போகிறீங்க. இப்போ நாம் அந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தை இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நாம் அந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கடிதத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது ஃபர்மலா ஆன்ஃபர்மலா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆன்ஃபர்மலு. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு அதுக்குள்ளே எழுத வேண்டிய ஒரு கடிதம்.
ஃப்ரெண்டுக்கு எழுத வேண்டிய கடிதம்ன்றதுனால இது வந்து ஆஃபார்மலில் வரும். ஃபர்மல்ன்றது வந்து ஒரு அலுவலகத்துக்கோ ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கோ அதேமாரி எழுதும் போது தான் நம்ம ஃபர்மலை பயன்படுத்துவோம். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு எத்தனை பேருக்கு எழுதுறாங்க அப்படின்றது. ஒரு ஃப்ரெண்டு ஒரு சிங்குலர் ஒரு ஆளுக்கு எழுதுறதா இருந்தால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூ என்ற வார்த்தையை போட்டு தான் எழுதணும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளியர்கள் யூஸ் பண்ணுறதுனால நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். எப்படி நான் இது வந்து புளூரியல்னு சொல்கிறேன்னா, இதில் 2 பேர் ஜூலியா, ஆங்கிரி 2 பேருக்குமே இந்த மெயிலை அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறதுனால ஒரே டைமில் அவங்க படிக்கிறதுனால இது வந்து ஒரு புளூரியலுக்கான ஒரு லெட்டர் இது. மேலும் இந்த கொஸ்டினில் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த இன்விடேஷனுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதனால் இதனுடைய பதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாரி பதிலை தர்ற மாரி இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோடலாம் வந்து இந்த கல்யாணத்துக்கு போய் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்றது 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3வது இந்த திருமண ஏற்பாடு செய்திருக்கிறதுடைய சில கேள்விகளை நீங்கள் முன்வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3ஐயும் வச்சு தான் நீங்கள் வந்து இந்த லெட்டரை எழுதணும். இந்த கேள்வி டெல்ஃப் ஆதோவுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் கேட்ட கேள்வி. இந்த சைட்டு வந்து ஃப்ரான்ஸ் எஜுகேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சைட்லேருந்து இந்த கொஸ்டினை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது டெல்ஃப் ஆலையும் கேட்கலாம், டெல்ஃப் ஆதோலையும் கேட்கலாம், டெல்ஃப் பேயாலையும் கேட்கலாம். ஆனால் கேட்கக்கூடிய இடம், அதாவது டெல்ஃப் ஆதோவில் கேட்டால் 60 மோ எழுதணும். டெல்ஃப் ஆல கேட்டால் மினிமம் 40 மோ எழுதணும். அதே போல் டெல்ஃப் பேயால கேட்டால் 160 மோ மினிமம் எழுதணும். நம்மளுக்கு கேள்வி முக்கியம் கிடையாது, நம்ம எழுதுகிற மோ தான் முக்கியம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி பாஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வொக்காபுலரை நல்லா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் கடிதத்தை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் நாம் இலக்கணமும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம அதற்கான பதிலை எழுதுவோம். Bonjour à vous. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். Je vais bien. நான் நன்றாக இருக்கிறேன். J'espère que vous allez bien, ainsi que votre famille. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Tous mes félicitations à Ingrid et Julien. என் மனமார்ந்த வாழ்த்துக்களை ஆங்கிரித்துக்கும் ஜூலியனுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். J'accepte votre invitation de mariage et je viendrai avec ma femme et mes enfants. நான் உங்களுடைய திருமண அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நான் எனது மனைவி மற்றும் பசங்களுடன் வருவேன். Après la cérémonie, on pourra aller au restaurant Le Petit Co pour déjeuner ensemble. திருமண ஏற்பாடு நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மதிய உணவை Le Petit Coup ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று சாப்பிடுவோம். Je voudrais savoir comment se passera la soirée. நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் மாலை பொழுதை எப்படி நாம கழிக்கலாம் என்று. Est-ce qu'il y aura une danse et un concert la soirée? அன்று மாலை
ஆடல் பாடல் மற்றும் கச்சேரி ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? Est-ce qu'il y aura un photographe pour photographier les invités qui viendront à la cérémonie et pour la soirée? யாரையெல்லாம் திருமண நிகழ்ச்சிக்கும் மற்றும் மாலை பொழுதிற்கும் வர சொல்லியிருக்கிறீர்களே, அவர்களை போட்டோ எடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? J'espère que vous couperez un grand gâteau et on boira des vins et des champomis. நான் நம்புறேன் நீங்க ஒரு பெரிய கேக்கை வெட்டுவீங்கன்னு மற்றும் நாமெல்லாம் சேர்ந்து வைனையும் ஷாம்பூமிங்கன்னு குடிக்கலாம் என்று. Merci pour votre invitation. On se voit au mariage. என்னைய கல்யாணத்துக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நாம கல்யாணத்துல பார்க்கலாம். Gros bisous, Bastien. அன்பு முத்தங்கள், பாஸ்தியான். இதிலிருந்து இந்த கடிதத்துடைய கேள்விக்கான பதிலை எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃப் ஆதோடைய புரொடெக்ஷன் எக்ரீத்துக்கான ஒரு கடிதத்தை இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம அந்த கடிதத்தோடைய கேள்வியையும் அதற்கான பதிலையும் நாம இப்ப பார்க்கலாம். Vous recevez cette lettre pour un anniversaire. Invitation. Cher ami, retenez bien cette date, 10 mars 2025. Ce jour-là, vous êtes invité à fêter mes 35 ans à la salle des CEG à Lyon. À partir de 19h, je vous embrasse, Sophie. நீங்கள் பிறந்த நாளுக்கு இந்த அழைப்பை பெறுகிறீர்கள். அழைப்பிதழ். அன்பு நண்பர்களே, இந்த தேதியை கவனமாக நினைவில் கொள்ளுங்கள். 10 மார்ச் 2025. அந்த நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். நான் எனது 35வது ஆண்டு பிறந்த நாளை இசிஜி லியோன் மண்டபத்தில் கொண்டாடுகிறேன். இரவு 19 மணி முதல். அன்பு முத்தங்கள், சோஃபி. Vous répondez à Sophie, vous la remerciez et acceptez son invitation. Vous vous renseignez sur les moyens de transport pour aller à CEG Lyon et vous lui demandez ce que vous pouvez apporter à la fête. 60 à 80 mots. நீங்கள் சோஃபிக்கு பதிலளிக்கிறீர்கள். நீங்கள் அவளுக்கு நன்றி சொல்லி அவளின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள். எவ்வாறு சேஏஜி லியோன் ஆகிய இடங்களுக்கு போக்குவரத்து வழிகளை பற்றி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறீர்கள். மேலும் அவருடைய விருந்துக்கு நீங்கள் என்ன கொண்டு வரலாம் என்று அவர்களுடன் ஆலோசனை கேட்கிறீர்கள். இந்த கடிதத்தை நாம் 60 மோவிலிருந்து 80 மோ வரைக்கும் எழுத வேண்டும். இதுதான் அந்த கேள்வி. இப்ப நாம இந்த கேள்வி என்ன டைப் ஆஃப் கேள்வி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். இது நாம ஒரு நண்பருக்கு எழுதக்கூடிய கடிதம். இது ஒரு கண்டிப்பா ஒரு ஆபீஸ் மேலாளருக்கோ அல்லது ஒரு சூப்பர்வைசருக்கோ ஒரு கம்பெனிக்கோ அப்படி எழுத வேண்டிய கடிதம் கிடையாது. அதனால இந்த கடிதத்தை நம்ம எழுதும்போது அவங்கள்கிட்ட நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய நண்பர்.
அதனால நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை வந்து மேக்ஸிமம் வந்து ஊவெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக தி, தா, துவா அப்படின்ற வார்த்தையை தான் நாம் பயன்படுத்தணும். இதில் பொதுவாக காமனான வார்த்தை அப்படின்றத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் வந்து லெட்டரை எப்படி எழுதுறது அப்படின்றதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுபடி வந்து மா, ஷெரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஜெவபியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். நீ உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற காமன் வார்த்தையை பயன்படுத்தலாம். Prends soin de toi, je t'embrasse, bientôt இப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நாம் மினிமம் வந்து ஒரு 60லேருந்து 80 வரைக்கும் கொண்டு போயிடணும். வாங்க இப்போ நாம் இந்த லெட்டரை, இந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றத இப்போ பார்க்கலாம். Bonjour ma chère Sophie. Je vais bien. J'espère que tu vas bien et que ta famille va bien aussi. Je suis très contente d'avoir reçu ton invitation. Je te remercie de m'avoir invité. Je viendrai à ton anniversaire. Nous fêterons ensemble tes 35 ans. La salle des fêtes qui est à CEG Lyon est très loin de moi. Est-ce qu'il y a un moyen de transport pour aller à CEG Lyon? Dis-moi quel transport je devrais prendre. Dis-moi ce que je dois apporter à la fête. Écris-moi vite. J'attends ta réponse. Prends soin de toi. Je t'embrasse. À bientôt. Rani. வணக்கம், என் அன்பான சோஃபி. நான் நன்றாக இருக்கிறேன். நீயும் உன் குடும்பமும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உன் அழைப்பை பெற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்ததற்கு நன்றி. உன் பிறந்த நாளுக்கு நான் வருவேன். உன் 35வது பிறந்த நாளை நாம் ஒன்றாக கொண்டாடுவோம். நான் இருக்கும் இடத்திலிருந்து சிஇஜி லியோன் ரொம்ப தொலைவில் உள்ளது. சிஇஜி லியோனுக்கு செல்ல போக்குவரத்து வசதிகள் உள்ளதா? நான் என்ன போக்குவரத்தை எடுக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லுங்கள். பார்ட்டிக்கு நான் என்ன கொண்டு வர வேண்டும் என்று சொல்லு. எனக்கு சீக்கிரம் எழுது. உன் பதிலுக்காக காத்திருக்கிறேன். உன்னை கவனித்துக்கொள். அன்பு முத்தங்கள். விரைவில் சந்திப்போம். ராணி. இப்படி தான் நம்ம இந்த கடிதத்தை எழுதணும். இந்த கடிதம் வந்து சுமார் 60லேருந்து 80 இருக்கும் இந்த கடிதம். ஏன்னா இதை நம்ம எழுதுறதா இருந்தால், பேயாவுக்கு எழுதுறதா இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதலாம். அது நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்து எழுதலாம். நமக்கு இந்த அளவு தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு மேக்சிமம் இது 80-90 மோக்குவை பயன்படுத்தி நாம் இந்த கடிதத்தை எழுதி முடிக்கணும். இதில் முதல்ல போன்ஜூர் என்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை நம்ம மேக்சிமம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சும்மா சாதாரண சொல்லணுன்றதுக்காக அதுமாதிரி நான் சொல்லிட்டேன். மா ஷெர் சோஃபி அது மட்டும் சொன்னால் போதும். இந்த கடிதத்தில் நாம் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம யாருக்கு கடிதம் எழுதணும், எழுதக்கூடிய ஆள் ஆணா பெண்ணா அப்படின்றத நாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம எழுதுறது ரொம்ப ஈஸியான ஒன்று. இப்படி தான் நம்ம எழுதி கடிதத்தை எழுதி எழுதி பழகிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.